மில்கி பாய். நீங்க எதுவும் பேசாதீங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல லொகேஷன் ஷேர் பண்றேன். நீங்க என்ன பார்த்துட்டு தான் ஊருக்கு போகணும். ஓகே? ம் ம் ஓகே. ம். சரி, புகழை பார்த்து இந்த கிஃப்டை கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து ஏர்போர்ட் போயிட வேண்டியதான். ரெஸ்டாரண்ட்ல தான் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இங்க எப்படியாவது மில்கி மணியும் அம்மாவையும் மீட் பண்ண வச்சிரணும். சக்தி, நீ விளக்கேத்துமா. நானா? நீதாமா. வா, வந்து விளக்கேத்து. நான் எப்படி? நீ எதுக்காக யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. ஆனா விளக்கேத்துறதுக்கு நல்ல மனசு இருந்தா போதுமா. அது உன்கிட்ட நிறைய இருக்கு. வா, விளக்கேத்துமா. நான் நண்பா, உங்க அம்மா மாமியார் கத்தை காட்டுறாங்க போல் இருக்கு. டேய், இதுல என்ன மாமியார் கத்திருக்கு? மருமகளை வேலை வாங்குறது ஒரு தனி கல்லடா. இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள மருமக செய்யற எல்லாத்தையும் சக்தியை செய்ய சொல்றாங்க. அப்ப அதுக்கு எத்து தானே. உன் வீட்டுக்கு ஏத்து போன சக்தி தான்டா. அப்படியா சொல்ற? ஆமாண்டா. சக்தி, அப்படியே பூஜை பண்ணி தீபாராதனையும் காட்டிடு. யோசிக்காத சக்தி. ஹோலி பண்டிகையில தீபாராதனை காட்டினா நினைச்சதெல்லாம் நம்மள தேடி வரும்னு சொல்லுவாங்க. நீ மனசுல ஏதாவது நினைச்சிட்டு செய். நீ நினைக்கிறது கண்டிப்பா உன்னை தேடி வரும். மில்கி மேன் வரேன்னு சொல்லிட்டாரு. ஓ, அம்மா வர பூஜையில இருக்காங்களே.
ஹாய் மில்கி பாய். ரொம்ப தேங்க்ஸ் மில்கி மேன். எதுக்கு மில்கி பாய்? இல்ல, நான் கூப்பிட்ட உடனே நீங்க என்ன பார்க்க வந்ததுக்கு. மில்கி பாய் எப்போ கூப்பிட்டாலும் இந்த மில்கி மேன் வருவான். நிஜமாவா? உண்மையா? இவன் எங்க இங்க வந்தா? என்ன சந்தோஷமாவே இருக்க விட மாட்டேங்கிறானே. எப்ப பார்த்தாலும் எனக்கும் சக்திக்கும் குறுக்க வருது. அவனுக்கு வேலையா போச்சு. ஐயோ, சக்தி சிவாவை பார்த்தா பிரச்சனை ஆயிருமே. இப்ப என்ன பண்றது? சரி மில்கி மேன், வாங்க உள்ள போலாம். இல்ல மில்கி பாய், நான் தான் உன்னை எங்கேயே பார்த்துட்டேன்ல. இது உங்க ரிலேட்டிவ் வீடு. ஸோ நான் இப்படியே கிளம்புறேன். நெக்ஸ்ட் டைம் உங்க வீட்டுக்கு வரேன், சரியா? என்ன பாத்தீங்க சரி, ஆனா எங்க அம்மாவை பார்க்கலையே. அம்மா உள்ளதா இருக்காங்க. வாங்க மில்கி மேன், அம்மாவை இன்ட்ரோ பண்றேன். இல்ல மில்கி பாய், நான் கிளம்புறேனே. ப்ளீஸ் மில்கி மேன், எனக்காக வாங்க மில்கி மேன். ப்ளீஸ் மில்கி மேன், வாங்க மில்கி ஏய் மேன். சிவா, ஹாய் யோகி. நீங்க நீங்க ஏர்போர்ட் போறேன்னு தானே சொன்னீங்க? ஏர்போர்ட் தான் கிளம்புனேன். வழியில ஃப்ரெண்டை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஃப்ரெண்டா? யார் உங்க ஃப்ரெண்டு? தோ இந்த மில்கி பாய் தான் என் ஃப்ரெண்டு. ஓ, இவ்வளோ நாளா ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொன்னது இவனோட பையனு தானா? வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு குட்டி பையன் பெரிய பிசினஸ் மேனோட ஃப்ரெண்ட். நைஸ். சரி உள்ள வாங்க. சரி யோகி, நீங்க எங்க இங்க? சரியா போச்சு போங்க. இதான் என்னோட வீடு. ஓ ரியலி? எஸ், வாங்க உள்ள போலாம். யா, வா மில்கி பாய். சிவா வாங்க. வாங்க சிவா. சிவா, ஒரு 5 மினிட்ஸ் இந்த ரூம்ல இருங்க. நான் போய் பூஜை முடிச்சுட்டு வந்துடுறேன். 5 மினிட்ஸ்னா ஓகே. வந்துடுறேன் வாங்க. போங்க. உட்காருங்க மில்கி மேன். மில்கி பாய், நீங்களே உட்காருங்க. மில்கி மேன், நீங்க இங்கே இருங்க. நான் போய் எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். மில்கி பாய் ஒரு நிமிஷம். உங்களுக்காக நான் ஒரு gift வாங்கி தந்திருக்கேன். இந்தாங்க. மில்கி மேன், இதே எங்க அம்மா வந்ததும் கொடுங்க. அப்பதான் எனக்கும் ஒரு கெத்தா இருக்கும். சரி மில்கி பாய். இருங்க, நான் இதோ வந்துடுறேன்.
பூஜை முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் கலர் பூசி ஹோலி பண்டிகைய கொண்டாடுங்க. ஒருவேளை சக்தியை சிவா பார்த்துட்டாலும் சக்தி அடையாளம் தெரியாத மாதிரி பண்ணிடணும். இந்த புகழ் சக்தியை தான் தேடுறான். ஒருவேளை சக்தியை கண்டுபிடிச்சிட்டானா சிவா கிட்ட கூட்டிட்டு போய் மீட் பண்ண வச்சிருவான். அது நடக்க விடக்கூடாது. என்ன பண்றது? இவன் கண்ணில் சக்தி படவே கூடாது. சக்தி, உங்க முகலாம் கொஞ்சம் கலரா இருக்கு. வேணா ஃப்ரெஷ் அப் ஆயிடுறீங்களா? ஆ ஓகே, வாங்க. வாங்க சக்தி, மேலதான் போகணும். ம். சக்தியை ஒரு ரூம்ல இருக்க வச்சுட்டா புகழ் தேடி பார்த்துட்டு சக்தி இல்லைன்னு போயிடுவான். அப்புறம் சிவாவையும் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இங்கிருந்து கிளம்ப சொல்லிடலாம். அப்புறம் சிவாவும் சக்தியும் ஒருத்தர் பார்த்துக்கவே முடியாது. வாங்க வாங்க சக்தி. நமக்கு வேற ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது. சக்தி,
அதோ அந்த ரூம்ல போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாங்க. ஆ சரி நம்ம கிளம்ப வேண்டியதுதான். சாரிங்க, தெரியாம அடிச்சிட்டேன். நல்ல வேலை மாமாக்கு என்ன அடையாளம் தெரியல. ஐயோ புகழ் வேற என்ன தேடுறானி. மாமா கிட்ட இன்ட்ரோ பண்ணதான் என்ன தேடுறான்னு நினைக்கிறேன். மாமாக்கு தெரியக்கூடாது. பாவம் தெரிஞ்சா அவரோட லைஃபே பிரச்சனை ஆயிடும். இப்போ என்ன பண்றது? அட, சக்தி சிவாவை பார்க்காம அவாய்ட் பண்ணிக்கிறா. அவனை பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தான் பையன் குரலை கேட்டது ரூம்குள்ள போயிட்டாளா? இத நாம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அம்மா, சாரி மில்கி மேன், அம்மா எங்க இருக்காங்கன்னே தெரியல. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அம்மா எங்க இருக்காங்கன்னு நான் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடுறேன். இல்ல மில்கி பாய், அம்மாக்கு இங்க நிறைய வேலை இருக்கும். அம்மா பிஸியா இருப்பாங்க. நான் இன்னொரு நாள் வந்து மீட் பண்றேன். எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு மில்கி பாய். நெக்ஸ்ட் டைம் வரும்போது அம்மா கண்டிப்பா மீட் பண்றேன். ஓகே? ப்ளீஸ் மில்கி மேன், எனக்காக இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இதோ வந்துடுறேன். அம்மா, ஏய் மில்கி பாய், மில்கி பாய். அம்மா, ஷோ புகழ் வேற விட மாட்டான் போல இருக்கே.